கங் கணபதியை போற்றி, வீரேஸ்வரரை போற்றி, வீரபெருமாவை போற்றி, போற்றி போற்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். நான் எனது சிவா என்னும் சேனலை தொடங்கி 5 ஆண்டுகள் ஆகிய பின் இப்பொழுது 1000 சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளேன். இதற்காக முதல் முறையாக நான் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு சென்று அதன் கதையை பற்றி கூற ஆசைப்படுகிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதா பிதாவை வணங்கி குருவான குருவை முதலில் வணங்குவதற்காக ஒரு குருவை பற்றிய கதையை கூறுகின்றேன். மற்றும் அந்த இடம் பெங்களூரில் அல்சூர் என்னும் இடத்தில் உள்ள ஒடுக்கத்தூர் சுவாமிகளை பற்றி கூற இருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஒடுக்கத்தூர் சுவாமிகள் ஏறக்குறைய 125 ஆண்டுகளுக்கு முன் ஜனித்தவர். எப்பொழுது, எந்த வருடத்தில் என்பது சரியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் தந்தையின் பெயர் லோகைய நாயுடு, தாய் நல்லாள் பாலாம்பிகை ஆகும். அவர் தனது குழந்தை பருவத்தை முடித்துக்கொண்டு வேலைக்கு செல்லும் பொழுது, வேலைக்கு சென்று திரும்பும் வழியில் தனிமையில் அமர்ந்து உலகத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தார். சிவத்தை பற்றி தியானித்து கொண்டிருந்தார். இப்படியாக அவரின் அன்னை தந்தையர் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஹைதராபாத்திற்கு பெண் பார்க்க சென்றனர். இதை கண்ட அவர் தனது வீட்டிலிருந்து சென்று ஒரு காட்டிற்குள் சென்று தவமிருக்க விரும்பினார். அவர் பல சிவாலயங்களுக்கு சென்று வந்தார். பின்பு ஒடுக்கத்தூர் எனும் ஊரில் அங்கு உள்ள காட்டில் தனது தியானத்தை தொடங்கினார். அப்பொழுது பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலை போன்ற நிலைகளை சித்தி பெற்றார். பின்பு அஷ்டமா சித்திகளையும் அறிந்தார். பின்பு ஒரு நாள் ஒடுக்கத்தூரில் உள்ள குன்றில் ஒரு கோலுடன் சென்று உச்சியில் அமர்ந்தார். அப்பொழுது தியானத்தில் மூழ்கிவிட்டார், நிஷ்டையில் மூழ்கிவிட்டார், சமாதி நிலையில் மூழ்கிவிட்டார். அப்பொழுது அவரை சுற்றிலும் நரிகள், புலி, சிங்கம், ஓநாய் முதலியன மண்டியிட்டு அவர் முகத்தை பார்த்தபடி கிடந்தன. இதை பார்த்த பசுமைப்பாளர் என்ன ஒரு ஆச்சரியம் என்று பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் கண்ணை திறந்தார். உடனே அந்த மிருகங்கள் அனைத்தும் காட்டில் ஓடி மறைந்தன. இப்படியாக இவர் புகழ் பரவ ஆரம்பித்தது. இவரை பார்க்க பக்தர்கள் வர ஆரம்பித்தனர். ஒரு நாள் அவர் ஆற்றில் நீரருந்த சென்றபோது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவரும் அடித்துச் செல்லப்பட்டார். மணலில் புதைந்தே விட்டார். 1 வாரமாகியும் அந்த மணலிற்குள்ளேயே நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். சமாதி நிலையில் இருந்து ஒரு நாள் வெளிவந்து அவரே எழுந்து ஒடுக்கத்தூருக்கு வந்தார். இப்பொழுது பல பக்தர்கள் அவரை மொய்க்கத் தொடங்கினார். அதுபோன்றே பெங்களூரிலிருந்து நாகாபாய் அம்மாள் அவரை பார்க்க வந்திருந்தார். அவர் பாதத்திற்கு சேவை செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு உணவளிப்பார். ஒருவேளை அதை அருந்துவார், மறுவேளை அதை தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவார். காட்டுக்குள் ஓடிவிடுவார். நிஷ்டையில் அமர்ந்து விடுவார். திரு முனுசாமி நாயுடு மற்றும் சுப்பர் நாயுடு அவர்களின் உதவியுடன் திரும்ப அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளிப்பார். இப்படியே இது தொடர்ந்து கொண்டே சென்றது. ஐயனின் சித்துகளை அப்பப்போது அறிந்து கொண்டே இருப்போம். முதல் பாகத்தில் இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய. குருவே சரணம். ஒடுக்கத்தூர் சுவாமியே சரணம். முருகா சரணம்.